கிராமத்தானுக்கு திறமை இருந்தால் போதும், அவனும் படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாரதிராஜா 16 வயதில் படம் அது வெற்றியின் மூலமாக நிரூபித்தார். அதுக்கப்புறம்தான் எங்களை போன்ற கிராமத்தவர்கள், நான் சேரனாக இருக்கட்டும், தகர் பச்சனாக இருக்கட்டும், நிறைய ஒரு பாக்கியராசனாக இருக்கட்டும், மணிவண்ணனாக இருக்கட்டும், நிறைய இயக்குநர்கள் வர்றது மூல காரணம் பாரதிராஜா அவர்கள் தான். ஒரு காலகட்டத்தில் பெரிய இயக்குநர்கள், பெரிய கதாசிரியர்கள்ட்ட மட்டும்தான் தயாரிப்பில் கதை கட்டுக்கு இருந்தாங்க. ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் போய் கதை சொல்ல முடியாது, அப்போ மட்டும் கிடைக்காது. ஏன்னா உதவி இயக்குநர்கள்லாம் அந்த தகுதிகளை பார்க்க மாட்டாங்க. பாரதிராஜாங்கிற அந்த ஒரு இமயம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் உதவி இயக்குநர்கிட்ட கதை வைக்கிற கலாச்சாரமே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்துச்சு. பாரதிராஜாங்கிற ஒருத்தர் படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தான் நூற்றுக்கணக்கான இயக்குநர்கள் இன்றைக்கி எங்கள் இயக்குநர் சங்கத்தில் 2500 பேர் உறுப்பினர் இருக்காங்க. அதில் இன்றைக்கி 1000 பேருக்கு மேலே இயக்குநர்கள், 1500 நெருங்கிருச்சு. அப்போ இன்றைக்கி 1500 இயக்குநருக்கு இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் எங்கள் பாரதிராஜா தான். இன்னொன்று பாரதிராஜா சொல்லும்போது ஒரு சினிமா பட இயக்குனர் அப்படின்னு ஒதுக்க முடியாது. அவர் ஒரு சமூக சிந்தனையாளர், சமூக பொறுப்புள்ளவர், சமூகத்துக்காக பல போராட்டத்தில் கலந்துருக்கார். இன்றைக்கி இயக்குநர்களை பாரதிராஜாங்கிற ஒரு இயக்குனர் ஒரு போராளியாக இருந்திருக்கிறார். ஒரு சினிமா இயக்குனர்னு அவரை ஒதுக்க முடியாது. மிகப்பெரிய சமூக பொறுப்பாளர். தன்னோட படங்களில் வேதம் புதிதாக இருக்கட்டும், ஜாதிக்கு எதிராக, ஜாதி கூடாது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு படம் எடுத்தவர். அது மாதிரி அலைகள் ஓய்தில்லை, ஜாதி மதத்தெல்லாம் கடந்தது ஒரு புரட்சிகரமான ஒரு கிளைமாஸை வச்சவர். பெண்ணியம் பேசினவர் கருத்தம்மா படத்தில். நிறைய படங்களில் நல்ல ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை சொன்னவர். அதனால் பாரதிராஜா அப்படின்னா ஒரு தமிழ் திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிற வட்டத்தில் அவரை அடைக்க முடியாது. இன்னொன்று, எங்கள் இயக்குனர் இனத்துக்கு ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்பொழுது அவருடைய பாசத்தை பெற்றவர். எம்ஜிஆர் அவர்கள் இவர் அன்போடு அரவணைச்சார். அவ்வளோ நெருக்கம் எம்ஜிஆருக்கும் பாரதிராஜாவிற்கும். அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் அவ்வளவு பேரன்போட பாரதிராஜாவை கூட வச்சுக்குவார். பலமுறை நாங்கள் பாரதிராஜா போயிருக்கோம், கலைஞரை பார்த்துருக்கோம். அவ்வளோ அன்பாக கலைஞர் அவர்கிட்ட பேசுவார். அங்கேயும் நெருக்கம். அதுக்கப்புறம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆண்ட பொழுதும் அவர்களுக்கும் நெருக்கமாக முதலமைச்சர் அன்புக்குரியவராக இருந்தவர். உள்ள கடந்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இந்த நாட்டில் எந்த முதலமைச்சர் வந்தாலும் எல்லாரின் அன்பை பெற்றவர் பாரதிராஜா அவர்கள். அதனால் நான் திரும்ப சொல்கிறேன், திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே அவரை அடைக்கவே முடியாது. அவர் ஒரு சமூக போராளி, ஒரு மேலோட்டமாக ஒரு அரசியல்வாதி, தன்னை அறிவிக்காத ஒரு அரசியல்வாதி. இன்னைக்கு அவரால் தான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இயக்குநர்கள் உருவாகியிருக்கோம். அந்த நன்றி கடனோடு சொல்கிறேன். ஒட்டுமொத்த இயக்குநர்கள் சார்பாக சொல்கிறேன், அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், அவருடைய போல் என்னட்டும் வேணுங்க இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.